வெல்கம் டு ஆத்மா. இந்த உலகம் மனிதம் மற்றும் பிற உயிர்களுக்கு மட்டுமே சொந்தம் என்றால் அது முற்றிலும் தவறு. பிறந்து வாழ்ந்து மறைந்த ஆத்மாக்களும் பிறந்து வாழாமல் மறைந்த ஆத்மாக்களுக்கும் சொந்தமாகும். கர்மவினை நாம் செய்த குற்றத்தின் ஆரம்ப புள்ளிக்கே நம்மை மீண்டும் நிறுத்தி வைக்கிறது. அஞ்சலியும் அந்த ஆத்மாவின் பிடியில் தான் செய்த குற்றத்தின் ஆரம்ப புள்ளிக்கே மீண்டும் வந்து நிறுத்தப்பட்டாளா? வாருங்கள் பார்க்கலாம். எனக்கு தான் பர்த்டே. கேக் வெட்டி கொண்டாடலாமா? டார்ச்சர் பண்ற சொல்றேன். முதல்ல பர்த்டே கொண்டாடுவோம். யாருக்கு பர்த்டே? எனக்கு தான். உன் பர்த்டே நான் ஏன் கொண்டாடணும்? முதல்ல இங்க இருந்து போ. என் குழந்தை எதுவும் பண்ணாத ப்ளீஸ். என் குழந்தை எதுவும் பண்ணாத. கையெடு. என் குழந்தை எதுவும் பண்ணாத. முதல்ல கையெடு, கையெடு ப்ளீஸ். ஐயோ, என் குழந்தை எதுவும் பண்ணாத ப்ளீஸ். என் குழந்தையை விட்டுடு ப்ளீஸ். ஐயோ, என் குழந்தை குழந்தை இது பண்ணது. குழந்தை இது பண்ணாத கதவை தோற ப்ளீஸ். குழந்தை இது பண்ணாது. என்ன கெஞ்சி கேக்குறேன், குழந்தை விட்டுடு ப்ளீஸ். உனக்கு எவ்வளவு பாசம் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணேன். எந்த அம்மாக்கு தான் குழந்தை மேல பாசம் இருக்காது? முதல்ல கேட்க விட்டு அப்புறமா உன் பாசமான குழந்தைய தூக்கலாம்.
பர்த்டே பாடணும்னு உனக்கு தெரியாதா? ஹாப்பி பர்த்டே டு யூ. வாடே. குழந்தை எதுவும் பண்ணாத ப்ளீஸ். தயவு செஞ்சு எதுவும் பண்ணாத. Happy birthday to you. Happy birthday to you. என்ன பேரே சொல்லாம பாட்டு பாடுற? பர்த்டே பேபி பேரை சொல்லணும் உனக்கு தெரியாதா? உன் பேர் எனக்கு எப்படி தெரியும்? நான் சொல்ற மாதிரி பாடு. ஹாப்பி பர்த்டே டு யூ. Happy birthday to you. ஹாப்பி பர்த்டே டு யூ. Birthday to you. ஹாப்பி பர்த்டே டு மை டியர் அப்பர்ணா. பாடு. பாடுன்னு சொல்றேன்ல. பாடு. பாடுன்னு சொல்றேன்ல. ஞாபகம் வந்துடுச்சா? என்ன பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சா? ரிதீஷ் 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 எந்திரா. என்ன எந்திரின்னு சொல்றல. என்னன்னு சொல்லு. பீரியட்ஸ் வரலன்னு பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன்டா. அது பாசிட்டிவ்னு காமிக்குது. நிஜமாவா? ஆமா. ஹே நான் அப்பா ஆயிட்டேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இங்க பாரு விளையாடாத. இனிமே நான் ஏன் உங்க கூட விளையாட போறேன்? பாப்பா கூட தான் விளையாடுவேன். எனக்கு தெரியும் நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு. ம். நீ என்ன கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு நான் கன்சீவ் இருந்தேனா நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேன். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அப்புறம் லவ்வர்ஸ் ஆகி கல்யாணம் பண்ணிக்காம 6 மாசம் ஒண்ணா இருந்துட்டோம். டேய் சீக்கிரமா உங்க அம்மா கிட்ட பேசி என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. கண்டிப்பா. ஆமா நம்ம கல்யாணத்தை எந்த மாதிரி பண்ணலாம் சொல்லு. அதெல்லாம் உன் இஷ்டம். ஒரு பெரிய கப்பலை வாடகைக்கு எடுத்து அதுக்குள்ள கல்யாண மண்டபம் செட்டு போட்டு நடுக்கடல வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாமா? இல்ல அப்படியே பாராசூட்ல பறந்துக்கிட்டு நடுவானத்துல மாலையை மாத்திக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா சொல்லு. ஓ உங்க வீட்டில் இருக்கிற வசதிக்கு நீ எப்படி வேணா பண்ணலாம். ஆனா எனக்கு அந்த ஆசையெல்லாம் இல்லை. நான் ரித்தீஷ் பொண்டாட்டியே ஆகணும். அது மட்டும்தான் என் ஆசை. உன் ஆசை சீக்கிரமே நிறைவேற வேண்டிய பொண்டாட்டி. ஒரு கிஸ் கூட. நைட்டு கொடுத்ததெல்லாம் போறாதா? முதல்ல குளிச்சுட்டு கிளம்பி வா. ஏய் கிளம்புடா, நான் ஆபீஸ் போனோம். Please. நைட்டு தரேன்டா போ. ப்ளீஸ். ஏய் கௌதம் திடீர்னு வந்து நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொல்றாடா. ரொம்ப சேஃப்டியா தான்டா இருந்தேன். எப்படின்னே தெரியலடா. டேய் அவன் நல்ல பொண்ணு தானடா. அவளை கல்யாணம் பண்ணிக்க அவனுக்கு என்னடா பிரச்சனை? டேய் மச்சான், நான் ஐடியில் ஒர்க் பண்ணேன்டா. ஒர்க்கு ப்ரெஷரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தான்டா கூட தங்கியிருந்தேன். அவள் தான் என்னை ரொம்ப நம்பிட்டா.
ஆமா ஒண்ணுமில்ல அதில் கட்டிட்டு நான் என்னடா பண்றது? டேய் உங்க வீட்டில் தான் பரம்பரையாக உட்காந்து சாப்பிடணும்னு சொத்து இருக்கு அப்புறம் ஏன்டா பாவம்டா. டேய் பாவம் புண்ணியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ அவ கர்ப்பத்தை கலைக்கிறது மட்டும் மாத்திரம் எழுதி கொடுறா. என்ன கர்ப்பம் கலைஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் அழுவா. அதுக்கப்புறம் நான் இனிமேல் ரொம்ப சேஃப்டியா இருக்கணும்டா. என்னடா பண்ற? மாத்திரை கடையிலடா வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன், அதை வாங்கி கொடு, கர்ப்பம் கலைஞ்சிரும். டேய் சீக்கிரம் கலைஞ்சிடல. கலைஞ்சிரும்டா. பிற்பகல் நமக்கு விளைவதெல்லாம் முற்பகல் நாம் செய்த தவறுகள்தான். ரித்தீஷும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். பாவம் அஞ்சலி கண்மூடித்தனமாக அவனை நம்பிக்கொண்டிருக்கிறார். சூழ்நிலையின் சாதகம் ரித்தீஷிடம் இருப்பதால் அஞ்சலி மட்டுமல்ல, நம்மாலும் அதை திருத்தி எழுத ஒருபோதும் இயலாது. திருமணத்திற்கு முன் இணைந்து வாழ நினைத்தது அஞ்சலியின் தவறுதான். ஆனால் இப்போது அவள் சேகரின் குழந்தைக்கு தாயாக இருக்கிறாள். நியாயப்படி ரித்தீஷைத்தான் அந்த ஆத்மா பழிவாங்கி இருக்க வேண்டும். ஆனால் அஞ்சலியை பழிவாங்க துடிக்கும் காரணம் என்ன? பார்க்கலாம். ஹாய். என்னடா இதெல்லாம்? என் குழந்தைய நீ சுமக்கிற, உன்னை சரியா கவனிச்சுக்கணுமா? ஓஹோ, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. என்ன திடீர்னு சாருக்கு பாசம்? ஆ? ஆப்பிள் தினமும் சாப்பிட்டா குழந்தை நல்லா வளருமா. என் ஃப்ரெண்டு கௌதம் சொன்னான். கௌதம் கிட்ட சொல்லிட்டியா? பின்ன கௌதம்கிட்ட மட்டும் இல்ல, இந்த ஊர் ஃபுல்லா போஸ்ட் அடிச்சு ஓட்டுவார். நான் அப்பான விஷயத்த எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பாவானது சாருக்கு ஒரு பெருமை வேற. முன்னாடியோ பின்னாடியோ ப்ரூவ் பண்றல. சி, அஞ்சலி, நம்ம வீட்டுல இனிமே எல்லாமே இயற்கை முறையில விளைஞ்ச வெஜிடபிள்ஸ் தினமும் வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்றதுக்கு ஆர்டர் பண்ணிட்டேன். அப்புறம் இனிமே நம்ம வீட்டுல சாதாரணத்துல யூஸ் பண்ணக்கூடாது. வரகு, சாமை இந்த மாதிரி அரிசியில தான் கார்போஹைட்ரேட் நிறைய இருக்கான். இனிமேல் அதை தான் சாப்பிடணும். ஓஹோ. அப்புறம் இந்த ஒயிட் சக்கரை எல்லாம் தூக்கி போட்டு நாட்டு சக்கரை மாடுவோம். சன்ஃப்ளவர் ஆயிலாம் வேணாம், கடலெண்ணெய், நல்லெண்ணெய். சரியா? என்ன இத்தனை நாள் உன் கூட இருந்திருக்கேனே, என் மேல இல்லாத பாசம் திடீர்னு எங்கேந்திரா வந்தது? அதெல்லாம் இல்லாமலா? முதல்ல கொஞ்சோண்டு இருந்துச்சு, இப்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. டேய் ஃப்ராடு, எனக்கு தெரியாத அவனை பத்தி. உன் குழந்தைக்காக மட்டும்தானே இதெல்லாம் பண்ற? அப்படிலாம் இல்ல. இது எதுக்கு? குழந்தை நல்லா வளர்றதுக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மட்டும் சாப்பிட்டா பத்தாது. இது சத்து மாத்திரை. தினமும் இதை சாப்பிட்டாதான் குழந்தை புஷ்டியா வளரும். ஆமா, வளருவானா இல்ல வளருவாளா? உனக்கு என்ன குழந்தை வேணும்? பொண்ணு. ஓ, எனக்கு பையன். பையன். அப்போ ஆண் குழந்தை பிறந்தா உன் பேர்ல இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆர்ல வச்சிடலாம். பொண்ணு பிறந்தா என் பேர்ல ஆரம்பிக்கிற மாதிரி வைக்கலாம். ஓகேவா? ஓகே ஓகே. அப்போ மேல் பேபினா ராகேஷ். ஓகேவா? ஓகே, நல்லா இருக்கு. பொண்ணுனா அத்விகா. அனிகா. கேவலமா இருக்கு. அனிந்திதா.
அப்பர்ணா சூப்பர். அப்புறம் சூப்பர். சரி மாத்திரையை சாப்பிடு. தண்ணி வேணுமே. ம். குத்துயிரா கொலையுயிரா நான் என்ன பாவம் பண்ணேன்? நான் செஞ்ச ஒரே பாவம் உன் வயித்துல வந்து பிறந்ததுதான். நான் உன் வயித்துல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு உனக்கு தெரிய வேணாம்? ஒரு உயிரை பெற்றுக்கிறது மட்டும் பெற்றவங்களோட கடமை கிடையாது. அதை வளர்த்து ஆளாக்குற வரைக்கும் அந்த பொறுப்பு பெற்றவங்களோடதுதான். ஆனா நீ நான் உன்னை எப்படியாவது காப்பாற்றணும் தான் நினைச்சேன். ஆனா இப்படி ஆகும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஹாய் அஞ்சலி. ஹாய். நிரஞ்சனா. ஹாய். ஹாய். என்னக்கா ரொம்ப பிரகாசமா இருக்க? அம்மா கிட்ட கல்யாணத்தை பத்தி சொல்லிட்டியா? இல்லையா? உன் வீட்டுல கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களா? வேற என்னவா இருக்கும்? வேற என்னக்கா? ஒன்னும் இல்லையே. சும்மா சொல்லுக்கா. ஒன்னும் இல்லடி. சொல்லுங்கறல என்ன? நான் 3 மாசம் பிரெக்னெண்டா இருக்கேன். தர்மத்தின் வாழ்வதனை சூது கவும், பின் வெல்லப்போவது தர்மமா சூதா? ரித்தீஷின் சூது அஞ்சலியின் தர்மத்தை காக்குமா? நிரஞ்சனாவின் எதிர்வினை எவ்வாறு இருக்கப் போகிறது? நிரஞ்சனாவால் ரித்தீஷிடமிருந்து அஞ்சலியை காப்பாற்ற முடியுமா? மூவரின் கோணத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனால் நடப்பவை யாவும் நன்மையாகவே இருக்கும் என்றால் அது நிச்சயமாக இல்லை. பார்க்கலாம். என்னக்கா அசால்ட்டா சொல்ற? லவ் பண்றோம், அவனை பத்தி புரிஞ்சுக்க போறேன், அவன் கூட தங்க போறேன்னு சொன்னது இதுக்கு தானா? தப்பா பேசாத நிரஞ்சனா. அப்புறம் இதுக்கு பேர் என்னவா? நீ நானும் சேர்ந்து இருக்கதா அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க. இது மட்டும் அம்மாக்கு தெரிஞ்சா ஒண்ணு மட்டும் இல்ல, உனக்கு தங்கச்சியா பிறந்ததுக்கு என்னையும் வெட்டுவாங்க. முதல்ல அம்மா கிட்ட பேசு. நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? ரித்தீஷ் அவங்க அம்மா கிட்ட பேச சொல்லியிருக்கேன். அக்கா என் மேல கோவப்படாத. உன் நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆம்பளைங்களை கண்மூடித்தனமா நம்ப கூடாது. லாஸ் நமக்கு தான். நம்ம மட்டும் ஜாக்கிரதையா இல்லைன்னா பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். எனக்கு அவன் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. நீ ரித்தீஷ் பத்தி சரியா புரிஞ்சுக்கல நிரஞ்சனா. அவன் ரொம்ப நல்லவன்.
நான் கன்சீவ் ஆனதுக்கு அவன் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? அவன் நிச்சயமா நீ ஏமாத்த மாட்டான். நீ இப்போ அவன் மேலே செம்ம போதையில் இருக்க. நான் சொல்கிற எதுவும் உன் மண்டை ஏறாது. உனக்கு ஒரு நாள் தான் டைம். ஒன்று அவன் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லை இது அம்மா கிட்ட சொல்லி அம்மாவை இங்கே வர வைக்கணும். முடிவு பண்ணிக்கோ. திருமணம் செய்து கொள்ளாமலேயே அஞ்சலி ரித்தீஷை முழுமையாக நம்பியதன் பலன்தான் ஒரு சிசு அழிக்கப்பட்டது. இதற்கு ரித்தீஷ் முழுமையான காரணமாக இருந்தாலும் அஞ்சலிக்கும் அதில் பங்கு உண்டு. இனி அவர்களின் நிலை என்ன? நாளை பார்க்கலாம். இது ஆத்மா.